இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்கள எதுக்கு வாழ சொல்றீங்க? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அவன் சொல்லுவான். அஸ் எ ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவங்க கூட பழகுறேன். எந்த மொமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணா இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரஷோ, ஒரு காமமோ அது வந்து அது வந்து நீங்க க்ரஷ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும். காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதான். சார் சுசி சார், இப்போ 2K லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸா போயிட்டானுங்க. முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார் இவர் சாலமன் சார் சொன்ன மாதிரி தான். பார்க்காமயே காதல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க. தள்ளி தள்ளி கைய காட்டுனாங்க. இப்போ பார்த்த உடனே பைக்ல கூட்டு போயிட்டே இருந்துறானுங்க. இதுக்கு நடுவுல பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான். பார்த்தோனே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? இப்போ 2K பார்த்தோனே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அப்படிலாம் யாராவது வர்றாங்களா? இப்போ அட்வான்ஸ் அப்படிலாம் 2K கிட்ஸ பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் நெகட்டிவா சொல்லல. அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது. அப்படிலாம் பிக்கப் ஆக வாய்ப்பே இல்ல சார். என்ன சார்? பசங்கள பின்னாடி பாருங்க. அவனுங்கலாம் வந்து பசங்க குமுறது தெரியும் சார். பின்னாடி 90s நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கல்யாணமே ஆகல. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேவைப்படும் சார். அததான் சார் பார்த்த உடனே கூட்டிட்டு போறாங்கன்னு. இல்ல இதுக்கு நடுவுல பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான். அந்த மாதிரியான கான்செப்ட் 2K ல இருக்கும். இல்ல அந்த மாதிரி 2K ல இல்ல. இன்னொரு இந்த பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம். கள்ளக்காதல்னு இருந்துச்சு. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்திருக்குது. இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த 2K ஜெனரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம். இன்னொன்னு எல்லா காலம் 80 இருக்கட்டும் 90 இருக்கட்டும், நான் 96 நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க. ஸோ டிவி பார்க்கறது அவ்வளவு பெரிய குற்றமா இருந்துச்சு. அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பாக்குறானுங்க, மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க, மொபைல தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் என்னென்ன சொல்றேன்னா, எல்லா காலகட்டத்திலயும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்த பேரும் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம். பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த 2K கிட்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன்.